தென்னாடுடைய புரியவா போற்றி பெரியவா போற்றி பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவா போற்றி இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம் மகா பெரியவா சரணம் சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி அபார கடா சிந்தும் ஜானதம் சாத்ருக்னம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரணமாமதான கலியுக தெய்வம் காஞ்சமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களே நீங்கள் இதுவரை கேட்காத அனுபவங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு லைப்ரரி முன்னால் அந்த சீட்டு எப்படி வந்தது, லைப்ரரி முன்னால் அந்த சீட்டு எப்படி வந்தது. இது சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள், தனமே பாகியம் இருந்தால் மட்டும் பாருங்கள். இது கரப்பாத்திர சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் திருவண்ணாமலை பக்கமாக இருந்தாராம். அவர் பெரிய ஒரு யோகி அப்படின்னு மகாபிரிவா சொல்கிறது உண்டாம். அவர் மகாபிரிவாளோட பக்தர் வேறு. மகாபிரிவாலையும் அவர் ரொம்ப மனசார ஒரு தியானம் பண்ணுறவர் தான். பரமேஸ்வரனை தியானம் பண்ணுற ஒரு பெரிய பக்தர். அவர் ஒரு யோகி, ஒரு சன்னியாசி. அவருடைய கையை பாத்திரம் மாதிரி வச்சுப்பாராம். கரம்னா கை தானே, அதில் இப்படி காமிச்சுன்னா அதில் பிக்ஷை யாராவது போடுறா அப்படின்னா வீடுகளில் அப்படியே போவார். அந்த இதை எடுத்துட்டு அவர் பிக்ஷை பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டுருப்பார். அதுதான் அவர், அதனால தான் அவருக்கு கரப்பாத்திர சுவாமிகள் அப்படின்னு பேராம். அவர் அப்படி தான் கூப்பிடுவார். அவர் ஒரு பெரியவா கிட்ட முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருக்காராம். பெரியவா அதுக்கு பதில் சொல்லலை. அது என்ன கேள்வின்னு அப்புறம் பார்க்கலாம். பெரியவாளே அதை ஒரு அதிசயமாக பண்ண வைப்பார். இப்போது அந்த கேள்வி என்னதுன்றதை கிருஷ்ணாபுரத்தில் மகாபெரியவா வியாச பூஜை, அப்புறம் சாத்துர்மாசியம் விரதம் கேம்ப்பு. ஆனால் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 2 நாளாக கண்ணன் மாமா பெரியவா கூடயே இருந்தவர் சிஷ்யர் அவருடைய வீட்டில் தங்கி சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே வந்திருக்கார். இதுக்கு வசந்த கிருஷ்ணாபுரத்தில் வியாச பூஜைக்கு வந்திருக்கார். இந்த கரப்பத்திர சுவாமிகள் அந்த இதுக்கிட்ட அதே அந்த வசந்த கிருஷ்ணாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை மாதிரி குன்று மாதிரி இருக்கும். அது மேலே ஏறி போய் ஒரு ஹில் மாதிரி அதில் ஏறி அங்கே உட்காந்துட்டு தியானம் பண்ணுவாராம். திருவண்ணாமலை அங்கேருந்து தெரியும் போல இருக்குது. அதை பார்த்து பரமேஸ்வரன் தானே திருவண்ணாமலைன்னா பார்த்து தியானம் பண்ணுவார். அப்போ ஹரிஜன மக்கள்லாம் நிறைய பேர், ஒரு 100 பேருக்கு மேலே கூட வருவாளாம். யாராவது பக்தா ஏதாவது ஆகாரம் கொண்டு வருவாளே இது பண்ணுறதுக்காக பக்தர்களுக்கு கொடுக்குறது, அது மாதிரி ஒரு 100 பேர் மினிமம், ஒரு 100 ஹரிஜன்களுக்காவது அதை போய் சேரும். அவள் கொடுப்பா, அதை அவள்லாம் ஆகாரம் பண்ணிட்டா போவா. பெரியவா அந்த இடத்துல கரப்பத்திர சுவாமிகள் தீபாரதனை மலையை இங்கேருந்து அங்கே இருக்கக்கூடிய தூரத்தில் எங்கேயோ இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை பார்த்து அவர் தீபாரதனை கற்பூர தீபாரதனை காமிக்கும்போது இவாள்லாம் அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரான்னு 3 தடவை எல்லாரும் கோஷமிடுவாளாம் அந்த ஹரிஜன் மக்கள் எல்லாம். இது சாதாரண நடக்கிறது. பெரியவா அதே குன்றுக்கு கூட கரப்பத்திர சுவாமிகள் எங்கே போனாரோ அந்த இடத்துக்கு கூட அவர் ஒரு வாட்டி போயிட்டு வந்திருக்கார் அப்படின்றத அந்த அனுபவத்தில் தெரியுறது, போயிட்டு வந்திருக்காருன்னு. பெரியவா ஒரு வாட்டி இவரை கண்ணன் மாமாவை நீ போய் ராமேஸ்வரத்தில் கரப்பத்திர சுவாமிகள் சத்தியாகிரகம் ஏதோ பண்ணுறார், அங்கே போய் நீ அவர் கொஞ்சம் சிற்றுஷை பண்ணிவிட்டு வா, அவருக்கு கூட இருந்துட்டு வந்துட்டு வா அப்படின்னு உத்தரவு பண்ணியிருக்கார். இவரும் போயிட்டு வந்திருக்கார். அந்த கரப்பத்திர சுவாமிகள் கண்ணன் மாமா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாராம். அதே கேள்வி தான் மகாபெரிவா கிட்டேயும் அவர் முன்னாடியே கேட்டிருக்கார். அவரோட கேள்வி என்னென்னா, ஒரு சிஷ்யர் ஒரு குருவுக்கு சிற்றுஷை பண்ணின்னு இருக்கார். ஆனால் திடீர்னு அந்த சிஷ்யர் அந்த குருவை விட்டு கிளம்பி எங்கேயோ போயிடுறார். அப்போ அப்படி போகிறச்சே அந்த சிஷ்யரோட ஆத்மீகம் போயிடுமா. அதாவது அந்த குரு இந்த சிஷ்யரை அனுகிரகம் பண்ணி தன்னோட வச்சுன்னு இருக்கார். அதுக்குன்னு ஒரு அனுகிரகம்னு ஒன்று இருக்குது. சிஷ்யரை குரு தான் பார்த்துக்கிறார். அதெல்லாம் போயிடுமா
இவரை விட்டு போயிட்டா அப்படின்றது தான் கேள்வி. அவருக்கு கண்ணன் மாமாவுக்கு எப்படி சொல்ல முடியும்? நான் வந்து பெரியவா கிட்ட இதே கேள்வியை கேட்டேன், அவர் சொல்லலை அப்படிங்கிறதையும் அந்த சுவாமிகள் வந்து சொல்லலை கண்ணன் மாமா கிட்ட. கண்ணன் மாமா வந்துட்டார், அவருக்கு எல்லாமே அந்த செஷ்யூஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பி திருப்பி மகாபெரிவா கிட்ட அவர் வந்துட்டார் பழையபடி. வந்துட்டு ஒரு நாள் கொஞ்ச நாள் ஓடிடுத்து, ராமேஸ்வரத்துலேருந்து வந்துட்டார். வந்தபோது ஒரு லைப்ரரி, அந்த 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 காலத்துக்கு இது ஸ்ரீமட்டம் காஞ்சிபுரம் மடம், அதில் அந்த லைப்ரரி எதிர்க்க தரையில் ஏதோ ஒரு பேப்பர் ஒன்று இருந்ததாம். அதை கையில் எடுத்துகிட்டு கண்ணன் மாமா பார்க்கும்போது அதில் நிறைய எழுதியிருக்கு. அது எழுதியிருக்கெல்லாம் மங்கலாக இருக்குது, ஒன்றுமே தெரில கண்ணுக்கு. ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது, எழுத்து கையில் பேனால் எழுதின மாதிரி இருக்குது. அது என்னென்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே அந்த மாதிரி. அது அந்த கரப்பத்திர சுவாமிகள் கண்ணன் கிட்ட கேட்ட கேள்வி, அந்த கேள்வி மட்டும் அதில் எழுதியிருக்கு. அது எப்படி அங்கே கிடச்சிது அதுதான் தெரியல. பெரியவா வந்து இந்த மாதிரியான லீலைகள்லாம் பண்ணுவார். ஏன்னா கண்ணன் மாமாவுக்கு தெரியல, அதை புரிய வச்சுருக்கார். மேபி எனக்கு தெரியல, கண்ணன் மாமா ஒரு வேளை சந்தேகத்தில் கூட அவரே கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து பெரியவாளுக்கு கூடியே சிசுஷெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், சத்தியமாக தான் இருக்கும். ஆனால் அவர் குடும்பம், அவருக்கு ஒரு இது வரணுமே, பெரியவா கூடியே இருக்கணும்னு. ஆனால் அவருடைய குடும்ப இதை பார்த்துட்டு அவர் ஒரு வேளை அங்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா, அப்படி போயிட்டா ஒரு வேளை பெரியவா அனுகிரகம் பண்ணுவாளா அப்படின்னு நினைக்கும்போது, பெரியவா ஒரு பதில் சொல்கிறது ரொம்ப அவருக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது. அப்படின்னா அவர் போகாமே இங்கேயே இருந்துருவார் அப்படிங்கிறதா இப்போ நடக்க போகிறது. அப்படி இருக்கலாம்னு எனக்கு தோன்றுறது. அவர் அந்த அனுபவத்தில் அவர் சொல்லலை, எனக்கு அது மாதிரி தோன்றுறது. பெரியவா கிட்ட போனார். போயிட்டு பெரியவா அப்படின்ட்டு கையில் இருக்க சீட்டை எடுத்து காமிச்சு, இப்படி காமிச்சு, ஒரு கேள்வி இதில் இருக்குது, சரி அதை படி அப்படின்னாரு. படித்தாராம். என்ன ஏற்கனவே இருக்கிறது தான், ஒரு சிஷ்யர் ஒரு குருவுக்கு சிஷ்யூஷை பண்ணிட்டு இருக்கார், கூடவே இருக்கார். ஆனால் திடீர்னு அந்த சிஷ்யர் குருவை விட்டுட்டு கிளம்பி போயிடுறார். அப்படின்னா கிளம்பி போகிறச்சே அந்த சிஷ்யரோட ஆத்மீகமும் போயிடுமா அப்படின்ற கேள்வி. அதுக்கு வந்து பெரியவா பதில் சொல்லியிருக்கார். பெரியவா பதில் சொன்னார், ஒரு புலி ஒரு ஆட்டை துரத்துறது, அது ஆகாரம் பண்ணிடலாம், அதை அடித்து சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு புலி துரத்துறது. ஆனால் அந்த புலி எப்படியோ தப்பிச்சு போயிடுது, அந்த புலிக்கிட்ட மாட்டலை. ஆனால் அந்த புலிக்கிட்ட மாட்டாத அந்த ஆட்டுக்கு பயம் போயிடுமா? மனசில் இருக்கக்கூடிய பயம் போகாது. மனசில் அதில் அந்த பயம் வந்து அந்த புலி அந்த ஆடுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு சிஷ்யன் வந்து குருவை விட்டு போயிட்டா கூட குருவோட ஆசீர்வாதம் அந்த சிஷ்யனுக்கு எப்போவுமே இருந்துன்னு இருக்கும். சரி, இந்த பேப்பர் உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு பெரியவா அப்புறம்தான் அந்த கேள்வியை போட்டார். அந்த இடத்துல அந்த பேப்பர் எப்படி வந்தது அப்படின்னா, பெரியவாளுக்கு பரமேஸ்வரன் கொடுத்தா தான், அது எப்படி பெரியவாளே உருவாக்கியிருக்கலாம். இப்போ அவருக்கு அந்த கரப்பத்திர சுவாமிகளுக்கு சொன்ன கேள்விக்கும் பதில் கிடச்சிருது. கண்ணன் மனசில் ஒரு வேளை அந்த சந்தேகம் இருக்கலாம், அதுவும் கிடச்சிருது. எல்லாம் பரமேஸ்வரன் விக்கிரகம் தான் இருக்கணும். ரத்னம் அப்படிங்கிறவர் தான் எழுதின ஒரு ஆர்டிக்கிள் இது கிடச்சிருக்கு. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபரிவா பாதவிச்சர் மகாபரிவா பாதவிச்சரணும்.